affected. The entire nation's health is affected. நான் வந்து டாக்டர் உமையால் முருகேசன், காஞ்சிபுரம் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனக் சொசைட்டிலேருந்து வந்து மாதா மெடிக்கல் காலேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு எதிர்க்காக நடக்கிற சில வன்முறைகளை பற்றி வந்து ஒரு கருத்தரங்கம் நடத்தியிருக்கோம். நாங்கள் ப்ளஸ் ரேலியும் ஒன்று பண்ணுறோம். நாங்கள் இது ஏன் இப்போ முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து மக்களுடைய ஹெல்த்துக்காண்டி அந்த ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹெல்த்துக்கு அப்படின்னு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து 99.9% வந்து அவங்கள கஷ்டப்பட்டு சரி பண்ணி நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம். பட் என்னதான் நாங்கள் முயற்சி பண்ணால் கூட ஒரு சில நேரம் வந்துட்டு அந்த பேஷண்ட்டுடைய உயிரை வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் நமக்கு ஏற்படுது. அந்த மாதிரி ஏற்படுத்தும் போது வந்து அந்த பப்ளிக்கோடைய அந்த ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து இந்த டாக்டர்ஸையும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒர்க்கர்ஸையும் ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் வந்து நாங்கள் வந்து சரி, இந்த மாதிரி நடக்கிறது வந்து நம்மளுடைய மக்களுடைய சுகாதாரத்துக்கே வந்து இது எதிராக போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 1,00,000 தாய்மார்கள்ல வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 500 தாய்மார்கள் இறந்து போவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 தாய்மார்களுக்கு வந்து 35லேருந்து 40 பேர் தான் வந்து இறந்து போறாங்க. ஸோ நாங்க வந்து இது வந்து மருத்துவ ரீதியா எங்களுடைய இந்த மகப்பேறு மருத்துவர்களுடைய கடினமான உழைப்புலையும் ப்ளஸ் டெக்னாலஜி, கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்டு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பேரையும் நாங்கள் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இது வந்து இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த ரேட்டு வந்து 90, 1,00,000 அம்மாங்களுக்கு வந்து 90 அம்மாங்க இறந்து போகிறாங்க பேன் இந்தியா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் இதை நல்லா குறைச்சி கிட்டத்தட்ட வந்து 35லேருந்து 40, சம்டைம்ஸ் 35 ஒரு மாதம் வரும், சம்டைம்ஸ் 40 வரும். ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் அதை ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் 1,00,000 அம்மாங்கள் டெலிவரி ஆகும்போது அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, யூரோப்பாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, சில அம்மாங்க இறந்து போகிறது வந்து அந்த வியாதியோடைய தன்மை, அந்த உடலுடைய தன்மை, என்னதான் மருத்துவம் செஞ்சாலும் அந்த உடல் வந்து அதை ஏற்காம அந்த உடம்பு வந்து ரியாக்ட் ஆகி இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து ஒரு மதர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில வந்து அந்த ஒரு மரணிக்கும் போது அதோடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப வந்து பப்ளிக் ஆகட்டும், அந்த ஈவன் மீடியா, உங்களையும் தான் நான் சொல்றேன், நான் சில விஷயங்கள் வந்து அது ரொம்ப வந்து ரீல்ஸா போயிருக்கு. அந்த மாதிரி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ற டாக்டர்ஸோடைய ஹாஸ்பிட்டல்ல வந்து மூடுறதாகட்டும், பப்ளிக் வந்து உட்காந்து அந்த இது பண்ணும்போது வந்து மனதளவுல வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து மற்ற நாடுகள்ல, வெளிநாடுகள்ல அது நடக்கிறதே கிடையாது. அங்கே அமெரிக்காலேயுமே பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15 அம்மாங்க இன்னும் இறந்துதான் போறாங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு நிறைய வாட்டி வந்து பிரசவிக்கும் போது நடந்துகிட்டு இருக்க ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அது. பட் வாட் எவர் எது செஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து எங்களுக்கு துறை ரீதியான ஸ்க்ரூட்னி இருக்கு. எங்களுக்கு கோர்ட் மூலியமா வந்து எங்களுக்கு சப்போஸ் அவங்க எங்களுக்கு அந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது நாங்கள் அதை போய் எங்களுடைய எவிடன்ஸை கொடுத்து நாங்கள் ஃபைட் பண்றோம். கண்டிப்பா தவறு நடந்திருந்தால் ஒரு 1000 டெலிவரியில வந்து 1,00,000 டெலிவரியில வந்து ஒரு டெலிவரியில தவறு நடந்ததா கூட அந்த தவறுக்கு வந்து உரிய தண்டனை வந்துட்டு எங்கெல்லாம் ஒரு சில பேர் தவறு செஞ்சிருந்தாங்கன்னா அதையும் கண்டிச்சு அவங்க பிராக்டிஸ் பண்ணாத அளவுக்கு கூட ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 5 வருஷம் வந்து அவங்களோட நேமை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து அடிச்சிருவாங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எங்களுக்குமே இருக்கு. நாங்க வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டு நாங்க வந்து தப்பிச்சிட முடியாது. ஸோ இந்த ஒரு ஸ்க்ரூட்னி எங்களுக்கு நாங்களே, அதாவது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலே வந்து 2வது IMA அங்கேருந்து ஒரு ஸ்க்ரூட்னி வரும், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்லேருந்து ஒரு ஸ்க்ரூட்னி வரும். எல்லாமே வந்து எங்களை கூப்பிட்டு ஒரு தவறு நடந்தால் உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நாங்களே டீமாக போய், இப்போ நானும் அந்த ஸ்க்ரூட்னி டீமில் இருக்கேன், IMAயோடைய ஸ்க்ரூட்னி டீமில் இருக்கேன் நான். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு இறப்பு ஏற்படும்போது எதனால் அந்த இறப்பு ஏற்பட்டுச்சு, அந்த ஹாஸ்பிட்டலில் சில தவறு நடந்துச்சா, இல்லை அந்த பேஷண்ட்டோட உடல் சூழ்நிலையால அந்த தவறு நடந்துச்சான்னு சொல்லி நாங்களே வந்து ஒரு ஸ்க்ரூட்னி பண்ணி ஒரு கமிட்டி போட்டு நாங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம் நாங்கள். ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக அதை நம்ம அடாப்ட் பண்ணும் போது நமக்கு உண்மைகள் தெரிய வரும். உண்மைகள் தெரிஞ்சாதான் மறுபடியும் இந்த மாதிரி தவறு நடக்காம நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். பட் ஆனா அதுக்கு முன்னாடி நடக்கிற சில விஷயங்கள் தான் வந்து எங்க எல்லாரையுமே வந்து மனசளவுல பாதிக்குது. இப்ப இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, நிறைய பேர் வந்து இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
இந்த ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி எம்டி ஓஜின்ற ஒரு டிகிரியவே வந்து எடுக்க யோசிக்கிறாங்க. ஏன்னா மருத்துவத்திலே வந்து இந்த ஒரு துறையை தான் வந்து அதிகமாக வந்து ஸ்க்ரூட்டனி பண்ணி அதிகமாக வந்து மன உளைச்சலுக்கு உண்டாக்குறாங்க. இன்னொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரைனிங் பீரியட்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் கண்டிப்பாக ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிஞ்சோடனே அவங்க போய் அதில் வந்து அவங்க ஜாயின் பண்ணி வேலை பார்க்கணும். ஆனால் முந்திலாம் வந்து அந்த மாதிரி சர்வீஸில் ஜாயின் பண்ணுறவங்க அடுத்த 25 வருஷம் அடுத்த 30 வருஷம் அந்த ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு வந்து அவங்க பெரிய தூணாக இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த ஸ்க்ரூட்னி இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால வந்து குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங் டாக்டர்ஸ் வந்து அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதை வந்து அந்த கண்டிப்பாக கவர்மெண்ட் சொல்கிற 3 வருஷம் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து இன்னும் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா ஆப்ஸ்டெட்டிக்ஸே எங்களுக்கு வேண்டாம், ஆப்ஸ்டெட்டிக்ஸோட அலைட் கோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்டிலிட்டி ஆகட்டும், லாப்ரோஸ்கோபி ஆகட்டும், சோஷியல் மெடிசன் ஆகட்டும்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போகிறதுனால யாருக்கு நட்டங்க? இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இதுவே ஒரு 10 வருஷம் இதுவே ஒரு 20 வருஷம் ஆச்சுன்னா மருத்துவ டாக்டர்கள் வந்து மகப்பேறு மருத்துவ டாக்டர்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போச்சுன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் பிரசவம் பார்ப்பாங்க? இதுதான் எங்களுக்கு வந்து பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ இதை வந்து சமுதாய ரீதியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா தான் தமிழ்நாடு மக்களுக்கு இனி வரும் காலங்கள்லையும் இப்போ நாங்கள் எப்படி சிறப்பாக வந்து மகப்பேறு மருத்துவ ஹெல்ப் நாங்கள் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு சிறப்பான ஹெல்ப்பை வந்து தொடர்ந்து எங்களால் கொடுக்க முடியும். எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, நாங்கெல்லாம் வந்து இன்னும் 5 வருஷமா 10 வருஷமா இருப்போம். ஆனால் எப்போதுமே தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி ஒரு MMR ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையோ அதாவது மெட்டர்னல் மார்டாலிட்டி இல்லை இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்ல நம்மளாம் இந்தியாவிலேயே வந்து நம்பர் 1, 2, 3, 4 இருக்கோம். நாங்கள் நம்ம சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் இந்த ஒரு ப்ரெஷர் வந்து ரொம்ப டாக்டர்ஸோட மன உளைச்சல் ஆகும்போது அடுத்த ஜென்ரேஷன் டாக்டர்ஸ் வந்து இந்த ஒரு விஷயம் வேண்டாம், எங்களுக்கு நாங்கள் வேற ப்ரொஃபஷனுக்கு போயிடுறோம், நாங்க ஓஜி ஆனா கூட நாங்க வந்து லாப்ரோஸ்கோபி பண்றோம், இன்ஃபர்டிலிட்டி பண்றோம்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போறாங்க. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பெண்களுடைய ஒரு ஹெல்த்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆகிறதுக்கு பிற்காலத்துல வாய்ப்பு இருக்கு. இப்ப கிடையாது. இப்ப எல்லா இடத்துலயும் டாக்டர், சீனியர் டாக்டர்ஸ், ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சீனியர் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸும் சீனியர் டாக்டர் இருக்காங்க. நிறைய சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இதனால வந்து ஹாஸ்பிட்டலே மூடுறாங்க, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதை வந்து நாங்க வந்து உங்களுக்கு எங்க மூலியமா வந்து நாங்க உங்களுக்கு சொல்லணும்.